ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். விருதுநகர் ஸ்ரீம் ஜாம்பவான் சுவாமி அவர்களின் சுதர்சன் அஸ்ட்ரோ ரெமிடிஸ் மற்றும் சுதர்சன் அஸ்ட்ரோ லேர்னிங் சென்டர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைய ஜோதிடர் நிலை என்றதை பற்றி ரொம்ப விஷயங்களை சிந்தனை பண்ணுவோம். இன்றைய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா அன்றைய ஜோதிடர்களை விட கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்கன்றது உண்மைதான். அதை இன்னும் கூட கொஞ்சம் அவங்க மேம்படுத்திக்கிட்டா இந்த ஜோதிட ஜாதகர்களுக்கு, சரிங்களா, நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்களே ஜாதகர்கள், அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம தொழில்முறை ஜோதிடர்கள் கூட எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தன்னை மேம்படுத்தி இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு பிஇ படிச்சிருக்கிறார், ஒரு எம்எஸ்சி எம்ஏ படித்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, பிஇ படித்த என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பூரா வேலைக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து மேற்கொண்டு அவங்க படிக்காமையெல்லாம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்குங்க. அவங்களுக்கு அப்பப்போ அவங்க வேலை பார்க்குற இடத்துல ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அப்பப்போ என்னென்ன புதுசாக இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்குள்ளே வந்திருக்கு, இல்லைன்னா பாடத்திட்டங்கள் என்ன புதுசாக வந்திருக்கு, இதை எப்படி மாணவர்கள் சொல்லித்தரணும், எந்த முறையில் சொல்லித்தரணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றைக்கு இருந்த மாணவரோட அறிவுத்திறன் வேறு, இன்றைக்கி இருக்க மாணவரோட அறிவுத்திறன் வேறு. அப்போ அவங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்தை சொல்லித்தரன்ற அளவுக்குலாம் அவங்கள மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ஜோதிடர்கள் நம்ம மேம்படுத்தியிருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ஒரு ஆள் தான் திரும்ப திரும்ப புத்தகங்களை படிக்கிறதும், அந்த படித்த விஷயங்களை அசை போடுறது, மனசுக்குள்ளேயே போட்டு அசை போட்டு திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணி சில விஷயங்களை எடுத்து தம்மை மேம்படுத்திக்கிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி இருக்கிற ஜோதிடரில் அந்த 1000 ஒருத்தர்னா மீதி இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி இல்லை. என்னத்தவோ படித்து வச்சுருக்கோம், என்னத்தவோ இதை வச்சு தொழில் பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறோம், அது நடக்குது, அதை வச்சு என் பொழப்பு ஓடிக்கிருக்குன்றது மிகப்பெரிய பாவம். மறந்துடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் தான். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணுறார். சார், நான் மேற்கொண்டு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தர் கடை தர்றேன்னு சொல்கிறார் சார், அதை போட்டு நான் விருத்தி பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார் சொல்கிறார். நம்ம அவருடைய ஜாதகத்தை பார்க்குறோம். ஐயா, நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு சொல்கிறோம், டைம் உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, நம்பிக்கையோட வாங்கி செய்யான்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே அவன் நட்டமாகி போயிடான். ஏன்? நமக்கு முழுமையாக ஜோதிடம் தெரியலை. ஏதோ சரி என்னதோ பணம்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறான், வேலையாள்களும் இருக்கிறான்னு சொல்கிறாங்க, அவன் வீட்லேயும் சம்சாரமும் சரின்னு சொல்லுது. இதை பூரா நம்ம ஜோதிடர் அஸ்ட்ராலஜர் பூராமே இவங்க சைக்காலஜிக்காக மனோதத்துவ ரீதியாக ஜோதிட ரீதியாக சிந்தனை பண்ணாமல் மனோதத்துவ ரீதியாக, அது அறவர மனோதத்துவ ரீதியாக குழம்பி சரி இவன் எது எல்லாமே கிடைக்குதுன்றான், நம்ம எதுக்கு அதை தடுக்கணும்னு சொல்லி செய்ய சொல்லிடுறது. கடைசியில் அதில் ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வேலையும் செஞ்சுருவாங்க நம்ம ஆளுங்க. இந்த கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வேலையை ஆரம்பியா, ஒரு காணிக்கை செலுத்திட்டு செய்யான்னு சொன்னோடனே அவனுங்க சொன்னதை பூரா செய்வேன். அவன் உண்மையான நேரங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஏதாவது தப்பாகி போகுதுன்னு வைங்க, என்ன சாமி நீங்கள் சொன்ன மாதிரி தான் செஞ்சேன், ஆனால் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா இப்போ கடையாகி போச்சுட்டு வந்தேன்னா நான் என்ன செய்வேன்? சாமி மேலே பாரத்தை போட்டு தான் செஞ்சோம், சாமியை கேட்கலன்ட்டு அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். ஆனால் மாட்டிக்கிட்டது இவன், சரியா? ஆனால் அவனுக்கே ஒரு நல்ல நேரம் வருதுன்னு வைங்க, அப்போ அந்த 20 லட்ச ரூபா கடனை ஈஸியாக அடைச்சிட்டு போயிடுறேன். அப்போ அங்கே இந்த 20 இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 10 லட்ச ரூபா கடன்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் திருமண வாழ்க்கைன்றது அப்படி இல்லை. இந்த இடத்த நீங்கள் மனசில் நல்லா வச்சுக்கணும். ஒரு பெண்ணுக்கு இல்லைன்னா ஒரு பையனுக்கு முறையான திருமண பொருத்தம் பார்த்து நீங்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறது உங்களுடைய முதல் தரமான கடமை. அதுக்கு என்னென்ன கற்றுக்கறணுமோ அதை பூரா நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டாதான் நீங்கள் திருமண பொருத்தமே பார்க்கணும். அப்படி இல்லைன்னு திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி முழுமையாக அந்த ஜோதிடத்தை உங்களுக்கு சொல்லித்தரன்றதுக்காக தான்
நம்மளுடைய சுவாமிகள் ஜாம்பவான் சுவாமிகள் வந்து முயற்சி பண்ணிக்கிருக்கிறாரு. அதுக்கு நான் வந்து ஆன்மீகன் ஜோதிட குழுமம்னு ஒன்று வச்சுருக்கேன். அது மூலியமாகவும் ஒரு ஜோதிட முறையை சொல்லித்தர்றேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வித்தியாசம் 3 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட ஜாதகருக்கு கூட ஒரு வித்தியாசமான ஒரு பலனை எளிமையாக எதையுமே நீங்கள் வந்து பெரிய அளவில் மனப்பாடம் இல்லாமல் ஈஸியாக சொல்லித்தர்ற மாதிரி ஒரு மெத்தடை உங்களுக்கு வந்து சொல்லித்தர்றேன். அது சுவாமிகிட்ட பேசி நம்மளுடைய சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சுதர்சன் அஸ்ட்ராலஜி லேர்னிங் சென்டர் மூலிமா நடத்தணும்னு எனக்கு ஒரு இன்றைக்கி சிவகாசியில் ஒரு மாநாடு சுவாமிகள் நடத்துகிறாரு. ஒரு பரிகார பூஜை ஒன்று நடத்துகிறாரு. அதில் தான் அந்த சிந்தனை வந்துச்சு, ஒரு நல்ல சிந்தனை. இன்றைக்கி அட்சய திருதி வேறு, அது எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? நல்லது நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க 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 வாழ்க. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.